மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக தமிழர் பொருளாதார நிறுவனம் மற்றும் சென்னை வளர்ச்சி கழகத்தில் இணைந்து நடத்தும் 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டின் இணையதள தொடக்க மற்றும் மாநாட்டு விளக்க கூட்டத்தை எப்படி நடத்துவது என்று அறையில் அணினால்தான் அரங்கத்தில் ஆட முடியும் என்ற உணர்வோடு இன்றைய தினம் நம்ம எல்லாம் அழைத்து சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி வடிவமைத்து வந்திருக்கின்ற ஒன் மேன் ஆர்மி என்று முன்னாடி சொன்னாங்க. அந்த அளவிற்கு சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை வடிவமைத்து வந்திருக்கின்ற உலக தமிழ் பொருளாதார நிபுணர் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் வி.ஆர். சம்பத் அவர்களே, இந்த விழாவுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா டாக்டர் ஜி. விஸ்வநாதன் அவர்களே, சிறப்பு விருந்தினர்கள் பிஜிபி குழுமத்துடைய தலைவர் டாக்டர் பழனி ஜி. பெரியசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய கலந்து கொண்டிருக்கின்ற ஜெம் குழுமியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஆர். வீரமணி அவர்களே, மாதா மருத்துவர்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பீட்டர் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டுள்ள முன்னாள் இந்திய தூதுவர் கயனாவுடைய தூதுவராக இருந்த மரியாதைக்குரிய ஐயா மகாலிங்கம் அவர்களே, தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய வீர வேணுகோபால் அவர்களே, சேலம் சட்டக்கல்லூரியுடைய தலைவர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே, பிரசிடென்ட் குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஏ. அபுபக்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டுள்ள மெகா டிவியினுடைய தலைவர் திருமதி ஜெயந்தி தங்கபால் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டுள்ள விஐடியுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் செல்வம் அவர்களே, மரியாதைக்குரிய பொன்ராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய ஜமீன்தாருங்க ஆளக்கானவரை ஜமீன்தார் போயிட்டாரா? இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டுள்ள நம்முடைய இப்போ ஒரு சர்ப்ரைஸாக மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இங்கே வந்தால் நம்ம மரியாதைக்குரிய பொன்ராஜ் அவர்கள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார். இது ஒரு கற்பனை தான். எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார். அந்த மாதிரி மகிழ்ச்சி நான் இங்கே வந்தப்போ வந்தது வேறு விஷயம். 12வது நம்ம வர்த்தக மாநாட்டுக்கு வந்தன்றது ஒரு புறம் இருந்தாலும் இங்கே வந்தோன்னே எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அது என்ன மகிழ்ச்சினாக்கா, 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை அரசியல் அரங்கில் வளர்வதற்கு வித்திட்ட அவர் வச்ச நாட்டு தான் இன்னைக்கு நான் இந்த அளவு வளர்ந்துருக்கிறேன். அந்த அளவுக்கு வளர்வு காரணமாக இருந்த அண்ணன் மிசா கணேசன் அவர்கள். அவரை பார்த்தவன் எனக்கு கொஞ்சம் கண் கலக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை உருவாக்கியவர், அரசியல் உருவாக்கியவர், வளர்த்தவர்னு கூட சொல்லலாம். அவருக்கு எதுக்கு வந்து ரொம்ப 20 ஆண்டுகள் இந்த நம்ம தொடர்பும் இல்லை. நான் இப்போ எதுக்கு முன்னாடி சொன்ன பொன்ராஜ் சார் எப்படி சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரியான மகிழ்ச்சியில் அவரை பார்த்தோன்னு நான் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு எங்களை அரசியல் அரங்கில் மிகப்பெரிய ஒரு நாங்கள் வளர்கிறதுக்கு அடித்தளமாக இருந்தவர் தான் அண்ணன் மிசா கணேசன் அவர்கள். சான் தார்தின்ற இயக்கத்திற்கும் அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஆவடி ஒரு டிஃபென்ஸ் ஏரியா, HO, OSEP, CVD, CVRD போன்ற தொழிற்சாலைகள், பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான தொழிற்சாலைகள் கண்டது. அந்த தொழிற்சாலைகள் அனைத்து தொழிற்சாலைகளுக்கு ஒரு அங்கே தொழிற்சங்க தலைவராக இருந்து அந்த தொழிலாளர் தோழர்களுடைய பாதுகாப்பிற்கும் பல கோணத்தில் பல விதத்தில் அந்த தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து அழகாக இதுக்கு கான்பூர் கொண்டு போகணும் முடிவெடுத்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொல்லி அன்றைய தினம் இருந்த பல பிரதமரிடம், அங்கே இருக்க டிஃபென்ஸ் மினிஸ்டரிடம் வாதாடி போராடி இன்றைய தினம் ஆவடியில் இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான அனைத்து தொழிற்சாலைகளும் இடம்பெறாமல் அங்கே இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் அண்ணன் மிசா கணேசன் என்பதை யாரும் மறந்து விட முடியாது. ஏறக்குறைய அங்கே 20-25,000 தொழிலாளர் தோழர் இருக்காங்க. அவங்கள சார்ந்தவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 75,000 பேர் இருக்காங்க. ஆக அவ்வளோ பெரிய மக்கள் வாழக்கூடிய அந்த ஆவடி மாநகரத்தினுடைய அட்மாஸ்பியரை காப்பாற்றிய மகத்தான மாபெரும் பெருமை அண்ணன்
நம்முடைய மிசா கணேசன் அவர்கள் இப்போ தேவரும் கேட்ட 20 ஆண்டுகளும் தொடர்பு இழந்தவரை பார்த்தோன்னே எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த அளவிற்கு இன்றைய தினம் இந்த 12வது உலக வர்த்தக மாநாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று இந்த கூட்டப்படுகின்ற கூட்டத்தினுடைய நிகழ்வை அவர் பார்த்ததில் மகிழ்ச்சி. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே பேசும்போது அண்ணன் சம்பத் அவர்கள் சிறப்பான முறையில் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள்லாம் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் அவர் வல்லுநராக வர வேண்டும் என்றதெல்லாம் எடுத்து சொன்னாங்க. உண்மையை சொல்லணும்னாக்கா நம்முடைய உலக அரங்கில் அமிர்தா சென் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார வல்லுநர், அவர் பெங்காலி, நம்ம தமிழால் கூட கிடையாது, ஒரு பெங்காலி. அந்த பெங்காலியாக இருக்கக்கூடியவர் சாந்தி நிகேசன் இடத்துல பிறந்தவர். அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் படிச்சிருக்காரு, ஏல் பல்கலைக்கழகத்திலையும் படிச்சிருக்காரு, 2 பல்கலைக்கழகத்திலும் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. உலகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களில் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், 3வது ஸ்டூடெண்ட்ற மாதிரி ஒரு குறிப்பு சொல்லுது. அப்படியேப்பட்டவர் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விருதுகளை வாங்கியிருந்தாலும் அவர் என்னடானாக்கா அவர் சொல்கிறார், ஆய்வறிக்கை சொல்கிறாரு, பல நாட்டுடைய வளர்ச்சிக்கு நான் ஆய்வு செய்திருக்கிறேன். பொருளாதார வளர்ச்சி இந்த நாட்டினுடைய அட்மாஸ்பியரை கொடுத்தா அங்கே உற்பத்தி ஆகின்ற பொருள், அங்கே விளைகின்ற பொருள், இதெல்லாம் பற்றி மட்டும் கொடுத்தாக்கா அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 5 வருஷத்தில் எப்படி இருக்கும், 10 வருஷத்தில் எப்படி இருக்கும், 15 வருஷத்தில் இருக்கும், 20 வருஷத்தில் எப்படி இருக்கும்போதை நான் அந்த நாட்டுக்கு டிபிஆர் போட்டு கொடுத்துருவேன். அப்படியேப்பட்ட நான் உலகத்தில் பல நாட்டுக்கு போட்டு கொடுத்து அது வளர்ந்து வருகின்ற காட்சியெல்லாம் கண்ணால் பார்க்குறேன். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நான் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களையும் பார்த்தேன். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல மாநிலங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகளை பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது அவர் சொல்கிற ஒரு குறிப்பு நம்ம தமிழால் கிடையாது. இங்கே பேசும்போது அண்ணன் சம்பத்து பேசுனா அவர் தமிழ்நாட்டுக்காரனால தமிழ் உணர்வோடு பேசுகிறான்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார், அமித்ஷா சொல்கிற அந்த பொருளாதார வல்லுநர் அவர் சொல்கிறாரு, சொல்லும்போது தமிழ்நாடு என்ற ஒரு நாடு தனித்தமிழ்நாடாக இருந்திருக்குமே, ஆனால் உலக அரங்கில் 18வது வல்லரசாக இருந்திருக்கும் பொருளாதாரத்தில் சொல்கிறார். அப்போ நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ எந்த அளவுக்கு கல்வியில், கேள்வியில், பொருளாதாரத்தில், மருத்துவத்தில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறார். அப்படியேப்பட்ட நாடு நம்முடைய தமிழ்நாடு. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றுபட்ட இந்தியாவில் நம்ம இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு காலத்தில் பல கோணத்தில் நமக்கு குறைந்திருந்தாலும் அதற்குரிய வரத்து நமக்கு சரியாக இல்லை இருந்தாலும் நம்ம கட்டக்கூடிய ஜிஎஸ்டியிலேருந்து, நம்ம கட்டக்கூடிய வரி பணத்திலேருந்து நமக்கு சேர வேண்டிய ஈவுத்தொகையெல்லாம் வராதாக இருந்தாலும், இங்கே பேசும்போது நம்ம அண்ணன் வேந்தர் அவர்கள் குறிப்பிட்டாங்க, அரசியல் இருக்கக்கூடியவர்களும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு தரணுன்ற மாதிரி சொன்னாங்க. அதில் இருவேறு கருத்து கிடையாது. நம்முடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 6.69%, 9.69% நம்முடைய வளர்ச்சி வளர்ந்திருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுத்த பெரும் முயற்சி என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. உலகம் முழு பறந்திருக்கின்ற தமிழர்கள், அங்கே இருக்கின்ற முதலீட்டார்கள், அதேபோல் அங்கே இருக்கின்ற முதலீட்டார்களை அனைத்து வந்து அவர்கள் மூலம் இன்வெஸ்ட் பண்ண செய்ய வச்சு அங்கே மூலம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொருளாதாரத்தை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கின்ற படித்தலைஞர்களுக்கு பணிகளை கொடுப்பதற்கான முயற்சியை பெருங்களவில் எடுத்து இன்னைக்கு மகத்தான மாபெரும் காரியத்தை இன்னைக்கு செய்திருக்காங்க. உலக அரங்கில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா 4வது பொருளாதார, நம்ம வந்து டிஜிபியில் வந்து 4வது இடத்துல இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம பேரறிஞர் அண்ணா 1967 பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2வது இடத்துல இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோம். இருந்தாலும் நம்முடைய வளர்ச்சி பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா 27,216 மில்லியன் டாலரில் நம்ம வந்து இன்றைக்கி இது பண்ணியிருக்குன்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் தன்னுடைய அறிக்கையை கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9.69% வளர்ந்துருக்கோம். அதனால தான் நம்ம தமிழ்ன்ற திமிரோடு அந்த தமிழன் எப்படி ஒவ்வொரு நம்முடைய வளர்ச்சியை, பொருளாதார வளர்ச்சியை பலதரப்பட்ட இடர்பாடுகள் இருந்தாலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரிசு என்று சொல்லுவன் வள்ளுவன் சொன்னது போல ஈட்டியதை சேமித்து எப்படி மக்களுடைய நலனுக்காக அது பயன்படுத்த வேண்டும், அது பொருளாதாரத்திற்கு, அதே போன்ற தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு, அதே போன்ற அங்கே இருக்கின்ற கல்விக்கு, அதே போன்ற மருத்துவத்திற்கு என்கின்ற அளவுக்கு சரியான முறையில் வடிவமைத்து நம்முடைய மாண்புமிகு உயிரினமான தளபதி அவர்கள் தமிழகத்தை கொண்டு போகின்ற காரணத்தால் தான் இந்தியாவில் இருக்கின்ற நாடுகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6.69% வளர்ந்து என்பதை ஐயா வேந்தர் அவர்களுக்கு நினைத்து நான் கூறி கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நம்ம இங்கிருந்து பல நாடு, இப்போ கூட பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போனோம், அங்கே இருக்கின்ற நம்முடைய தமிழர்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு இங்கே வராங்க. லண்டனில் இல்லாத மருத்துவ வசதியாக இருந்தாலும் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 2 லட்சம் பேர் இங்கே வராங்க. 2 லட்சம் பேர் பல விதத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி பேர் இங்கே வருவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவத்தில் நம்ம வளர்ந்துருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு காலகட்டத்தில் 6050 பள்ளிக்கூடங்கள் இருந்தது. 6050 பள்ளிக்கூடத்தில் ஒரு காலகட்டத்தில் மூடப்பட்டது.
ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது மூடிட்டாங்க, 6050 பள்ளி மூடிட்டாங்க. ஆனால் காமராஜர் வரும்போது திருப்பி அந்த பள்ளியில் திறந்தாங்க. அப்படி திறந்த காலகட்டத்தில் எனக்கு முன்பு பேசி குறிப்பிட்டது போல ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்ப பள்ளி, அதே நேரம் 3 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உயர்நிலைப்பள்ளி, 7 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மேல்நிலைப்பள்ளி. இப்படி உருவாக்கிய முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர். ஏன்னா கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர்கள் இப்படிப்பட்ட நலத்திட்டங்களை எல்லாம் நாளொரு மாரியும் பொழுதுறனமாக நமக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில்துறையில் இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தில் பல கோணத்தில் பல இடத்துல அந்த பண்டைய காலத்திலேருந்து நம்ம இங்கே இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் சிறப்பாக இருந்திருக்கணும். உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா மிளகு என்கின்ற ஒரு பொருளை கூட பார்த்தீங்கன்னாக்கா ரோமானியர்கள் நம்மகிட்ட வாங்கும்போது இங்கே வந்திருக்காங்க. பண்டைய காலத்தில் இங்கே வந்து நம்மகிட்ட முசிறின்ற இதில் வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருக்கிறான். யார் அவன்? சாதாரண மிளகை எதை கொடுத்து வாங்கியிருக்கான்னா தங்கத்தை கொடுத்து வாங்கியிருக்கான். அதனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிலினி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுடைய ஆராய்ச்சி வல்லுநர் என்ன சொல்லியிருக்கான்னா, போய் இந்தியாவில் போய் தமிழ்நாட்டில் போயிட்டு எல்லாரும் தங்கத்தை கொடுத்துட்டு இவனுக்கு மிளகு வாங்கிட்டு வரான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மிளகு கண்டினும் மிகப்பெரிய முக்கியத்துவம் இருந்திருக்கு. அதே மாதிரி ரோமானியர்கள் நம்ம கிட்ட இருந்து முத்துக்களை வாங்கிட்டு போயிருக்காங்க. சேர நாட்டுகள்லேருந்து முத்துக்களை வாங்கிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி சேர நாடுலேருந்து ஏலக்காயை வாங்கிட்டு போயிருக்காங்க. அங்கே எகிப்தில் இருந்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள்லாம் நம்மகிட்ட வர்த்தகத்தில் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல வேணால் இங்கிருந்து நம்முடைய ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கிழக்காசிய நாடுகளை கைப்பற்றியிருக்கான். வாணிபத்திலும் சரி, அது எனது போர்ப்படையில் முதன்மையாக திறந்தவங்க நம்ம தமிழர். அப்படியாப்பட்ட தமிழர்களையும் ஒன்றாக இணைக்கின்ற இந்த 12வது மாநாடு, அந்த மாநாடை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா சம்பத் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு உற்ற உறுதுணையாக என்றும் நம்ம இருப்போம். இதை நான் சொல்வதற்காக காரணம், அயலக தமிழர்கள், தமிழகத்தை சேர்ந்த அயலக தமிழர் மட்டும் 33 லட்சம் பேர் உலகம் முழுவதும் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் கல்விக்காகவும் போய் புலம்பெயர்ந்திருக்கிறாங்க. 33 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 33 லட்சம் பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அயலக தமிழர்கள். அவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்கள் இடுக்கணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முறை இந்த கடந்த நம்முடைய இந்த 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் இடுக்கணுகள் எந்த கோணத்தில் எப்படி ஏற்பட்டாலும் அவைகளுக்கு நேசக்கரை நீட்ட வேண்டும் என்பதற்காக அயலக தமிழர் நல வாரியம் என்பதை உருவாக்கி அங்கு ஏற்படக்கூடிய அவர்களுக்கு எந்த கோணத்தில் அவர்கள் மரணம் ஏற்பட்டால், ஒரு ஆக்சிடென்ட் இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா, அந்த உறுப்பினராக இருக்கணும் 10 லட்சம் ரூபா. அவருடைய கைகால் உடஞ்சிச்சு ஆக்சிடென்ட்ல அப்படின்னா 5 லட்சம் ரூபா. அவருடைய பிரேதம் அங்கே ஏற்பட்டதுன்னா அவங்களை கொண்டு வருவதற்காக முழு முயற்சியும் அரசு எடுக்கும். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா அவங்களை கொடுத்து கொண்டு வரும். அவருடைய குடும்பத்தில் அங்கே இறந்துட்டான், அவங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்துக்கு மாத பென்ஷன், ஆக அவர்களுக்கு மருத்துவ வசதி, ஆக இப்படிப்பட்ட அனைத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய சட்ட சிக்கல், அதுக்கெல்லாம் இங்கிருந்து நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் 1 டன்ல அறிவித்து அந்த தமிழருடைய இருக்கக்கூடிய 33 லட்சம் தமிழருடைய பாதுகாப்புக்காக வேண்டி தமிழர் நல வாரியத்தை உருவாக்கி அதில் உறுப்பினராக சேருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி 2 சென்று அங்கே உறுப்பினர்களை கேட்கக்கூடிய 300-400 பேரை நம்ம அங்கே சேர்த்தோம். ஆக அந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தமிழர் மீது அக்கறை கொண்டு அவர்கள் பொருளாதாரத்தில் கல்வி கேள்விகளில் பல துறையில் வளர வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற நலத்திட்டங்களை எல்லாம் உருவாக்கி நம்ம ஒன்றும் சொல்லப்போனால் நம்முடைய தமிழர்கள் அனைத்து துறையிலும் வல்லுநர்கள் மாற்றமே கிடையாது. உலகத்தை ஆட்டி படைக்கிற கூகுள் பிச்சை நம்முடைய யாரு பிச்சை, எந்த பிச்சை? நம்ம சுந்தர் பிச்சை என்று சொல்லக்கூடிய ஆட்டி படைக்கிறார். இன்னைக்கு நாசா ஆட்டி படைக்கிறது தமிழை. இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இது என்ன ஆந்திராவில் இருக்க என்ன செய்யறது, அரிக்கோட்டாவை நாசா அரிக்கோட்டாவை ஆட்டி படைக்கிற நம்ம தமிழன். இன்னைக்கு 1லேருந்து 2 3 சந்திராயன் விட்டவங்க யாரு? நம்மால் வீரகுத்துவேர்லேருந்து வனிதாலா இருந்து நம்ம மயில்சாமி அண்ணாதுரையிலேருந்து அமிச்சவங்க தான். அதே மாதிரி இன்னும் சொல்ல வேண்டும்னா பொக்ரான் வெடிகுண்டை வெடிச்சு காமிச்சவர் யாரும் நம்ம தமிழன், யார்? அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பச்சை தமிழன். ஆக அந்த அளவுக்கு நம்ம தமிழர்கள்ட்ட அனைத்து விதமான சந்திக்கின்ற ஒட்டுமொத்தமான எல்லாமே இருக்கு, சக்திகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லைன்றான். யார்? யுனெஸ்கோ சொல்றான், நான் சொல்லல, யுனெஸ்கோ சொல்றான். தமிழன்ட்ட எல்லா தகுதியும் தரமும் இருக்கு, ஆனா உங்களுக்கு வந்து சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லடா இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றான். அவன் சொல்லும்போது என்ன சொல்றான்னா, உலக அரங்கில் இன்னைக்கு தாஜ்மஹாலை வந்து இது அதிசயங்கள்ன்றான்.
அங்கே இருக்கிற பிரமிடு உலக அதிசயங்கள்ன்றான், அங்கே இருக்கக்கூடிய பாபிலோனில் தொங்கும் தோட்டத்தை உலக அதிசயங்கள் சீன பெருஞ்சோரை சொல்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறான், பிசா கோபுரத்தை சொல்கிறான். இதெல்லாம் ஒத்துக்கிறோம் உலக அதிசயம்னா உங்களுக்கே தெரியலடா, உங்களுடைய மரியாதையும் தரமும் தகுதியும் உனக்கு தெரியல. இருக்க தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா 1 அடி ஆழம் தோண்டி அது கட்டப்பட்டு 247 அடியில் கட்டியிருக்கான். கிரேனைட் கல்ல தஞ்சாவூரில் எங்கேயுமே கிடையாது. தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தானே இருக்குது கிரேனைட் கல். அங்கெல்லாம் எப்படா கொண்டாந்தாவன் கேட்குறான். கேட்டது மட்டும் இல்லை, கெட்டினது 247 அடி. அந்த 247 அடியில் 80 டன் கல் எப்படா போச்சுன்னு கேட்குறான். 80 டன் கல் உனக்கு தஞ்சை பெரிய கோயில் மேலே எப்படி கொண்டு வச்சான்? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியே கிடையாது. அப்படி டெக்னாலஜி இடத்துல எப்படி கொண்டு அங்கே வச்சான்? மேலே கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கட்டியிருக்கிறான். 5000 யானை வச்சு கட்டியிருக்கான் நம்ம ராஜராஜ சோழன். அந்த அளவுக்கு அது மட்டும் இல்லாமல் அது தமிழை பின்னி பிணைஞ்சு கட்டியிருக்கான் பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய லிங்கம் 12 அடி. அந்த லிங்கம் 12 அடி. அதனுடைய பேஸ் இருக்கு பாருங்க, அது 18 அடி. அதுக்கும் நந்திக்கு இடைப்பட்ட தூரம் 216 அடி. நல்லா கவனிங்க, 12 அடி லிங்கம், பேஸ் 18 அடி. அந்த லிங்கத்துக்கும் பேஸுக்கும் நந்திக்கும் உள்ள இடம் 216 அடி. 12 அடி உயிரெழுத்து, 18 அடி மெய் எழுத்து, 216 அடி உயிர் மெய் எழுத்து. எங்க கொண்டு வந்தான் பாத்துங்க ராஜராஜ சோழன். இது மூணுத்தையும் சேர்த்து என்ன பண்ணா 247 அடி. எங்க கலசம் 247 அடி. இந்த மூணுத்தையும் பின்னி பிணைஞ்சு கொண்டு போனவன் தான் நம்ம ராஜராஜ சோழன். இதை கட்டினவன் யாரு? குஞ்சித மலர்னு சொல்லக்கூடாது. அந்த குஞ்சித மலருக்கு என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா நம்ம ராஜராஜ சோழன் நல்லா கவனிக்கிறத, வடநாட்டில் இருக்கக்கூடிய ஷாஜ்மஹாலை கட்டவனை கூட்டு வந்து என்ன பண்ண கையை வெட்டி விட்டான். யாரே ஷாஜகான் மண்ணை கை வெட்டி போட்டான். ஏன்னா இன்னொரு தாஜ்மஹால் கட்டக்கூடாது. ஆனால் நம்ம ராஜராஜ சோழன் என்ன பண்ண, அவன் தமிழன், அவன் என்ன பண்ண கெட்டின குஞ்சித மலரை கூப்பிட்டு அன்னைக்கு இனாகரேஷனை கூப்பிட்டு அவருக்கு என்ன பண்ணா, இவனுக்கு வழங்கிய ராஜராஜன் என்ற பட்டத்தை கற்றோரால் கொடுக்கப்பட்டது ராஜராஜருக்கு, சோழனுக்கு ராஜராஜன் என்ற பட்டம். அந்த பட்டத்தை இவன் என்ன பண்றானா, இன்று முதல் எனக்கு கொடுத்த இந்த ராஜராஜ பட்டத்தை இதை விண்ணுயர கட்டிய இந்த குஞ்சித மலர் இன்று முதல் குஞ்சிதமலர் ராஜராஜ குஞ்சிதமலர் வழங்கலாம்னு சொல்லி அந்த பட்டத்தை அவர் கொடுத்த அழகு பார்த்தவன் தான் நம்ம தமிழன். ஆக அப்படிப்பட்ட தமிழர்கள் உலகம் முழுவதும் பறந்திருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய பெருமையை நம்ம சொல்றதுக்கு முன் வரதில்லை. ஆக நம்முடைய உலகம் முழுவதும் பறந்திருக்கின்ற நம்ம தமிழர்களுக்கெல்லாம் நம்முடைய தமிழுடைய பெருமையை இங்கிருந்து நம்முடைய ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தெற்காசியா முழுதும் கைப்பற்றினான். சைனாவில் ஒரு பகுதியிலேருந்து, பர்மாவிலேருந்து, இங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சிங்கப்பூர், மலேசியாவிலேருந்து, அந்த பக்கம் தைவான்லேருந்து, ஹாங்காங்லேருந்து, பேங்காக்லேருந்து, கென்யா, ஒட்டுமொத்த கிழக்காசியாவில் கைப்பற்றிய மகத்தான மாவீரன் யாரான ராஜேந்திர சோழன். ஆக அப்படியாப்பட்டவர்களாம் இந்த இதில் நம்ம இருந்திருக்காங்க. அதே மாதிரி வேலுநாச்சியாருடைய பெருமை, ஜான்சிராணி பெருமை பேசுகிறேன், வேலுநாச்சியார் பெருமை பேசுறது இல்லை. ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம இருந்து கொண்டிருக்கோம். நமக்கு ஒன்று இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை, நமக்கு சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மொழி சிறந்த மொழி, தமிழன் தலை சிறந்த. உதாரணத்தை சொன்னால் எந்த இடத்துல தமிழ் இருந்தாலும் அந்த இடத்துல சிறக்க செய்யணும்னு சொல்லுவோம் நம்ம தமிழன். உதாரணம் சொன்னால் சிங்கப்பூர் லீ குவான் என்று சொல்லக்கூடிய பிரதமர் இருந்தார். அந்த பிரதமர்கிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசக்கூடியவங்க எல்லாம், ஹிந்தி மொழி பேசக்கூடிய, மலையாள மொழி பேசுறவங்களாம் போயிருக்காங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க. போனவனை என்னங்கன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் ஆங்கில மொழியை தேசிய மொழியாக வச்சுருக்கீங்க சிங்கப்பூரில், சரி. அதே மாதிரி உங்களுடைய மொழியும் மலைய மொழியும் வச்சுருக்கீங்க, சரி. நீங்கள் தமிழ் மொழியும் வச்சுருக்கீங்க, சரி. எங்கள் மொழியும் வைக்கணும், ஹிந்தி மொழியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை லீ குவான் யூ அவர்கள் மறந்துட்டார். இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்னா, நீங்கள் எதுக்குன்னு சொல்லி நான் அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்க மாட்டேன். தமிழர்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு எங்களோடு போராடி உயிர் தியாகம் பண்ணவர்கள் தமிழர்கள். அந்த தமிழர்களுடைய ரத்தம் இந்த மண்ணோடு மண்ணா கலந்திருக்குது. எங்களோடு இந்த காடுகளாகலாம் நாடுகளாக்கிய பெருமை எங்களோடு சேர்ந்தவன் தமிழன். எங்களுக்கு இந்தியானா தமிழன் தானே தெரியும், தமிழன் தானே சொல்லி வெளியமிச்சிட்டார். இதை சொல்வதற்கு நம்ம தமிழன் அங்கே போனால் கூட பாருங்க, அங்கே விசுவாசமாக இருந்தான். அதே மாதிரி நம்முடைய இங்கிருந்து போன தமிழச்சி யார் நம்ம சொல்றோம், தமிழச்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய தில்லையாடி வள்ளியம்மை, ஒரு சின்ன புள்ள. அந்த புள்ள தென்னாப்பிரிக்கா போராட்டத்துக்கு போயிருக்கு. தென்னாப்பிரிக்கா போராட்டத்தில் மகாத்மா காந்தி தலைவரியை கண்டிச்சு போராட்டம் பண்றாரு. மகாத்மா காந்தி அவர்கள் அங்கே போய் கூட பார்த்தீங்கன்னா தலைவரியை கண்டிச்சு போராட்டம் நடத்துவார். அப்படி போராட்டம் நடத்துகிட்டு அங்கே என்ன பண்ணுது, நம்ம புள்ளது நாகப்பட்டினத்தை சேர்ந்த புள்ள, சின்ன புள்ள, இதுவும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் படுத்தி போராட்டம் பண்ணோன்னே பிரிட்டிஷ்காரன் அவங்களை கைது பண்ணிடுறான். கைது பண்ணப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த புள்ள அவன் சொல்கிறான், பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான், இந்த பிள்ளைக்கு வயசுல இருந்து வெளியே அனுப்புங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டோம்னு பண்ண உடனே இந்த புள்ள முடியாது, ஒன்று தலைவரை நீக்கு, இல்லைன்னா உள்ள அனுப்புனுது. அதே மாதிரி உள்ள போயிடுச்சுங்க. அந்த புள்ள உள்ள போயிட்டு என்ன பண்ணுதா, உடல்ல சரியில்லைன்னு சொல்லி மகாத்மாவே சொல்லியிருக்காரு, நீ போயிடுமா வெளியேன்னா தலைவரை நீக்கிறேன்னு சொல்லுங்க, ஒத்துழைப்பு போற சொல்லுங்க, நான் வெளியே போறேன்னு சொல்லியிருக்கு.
கடைசியில் அந்த புள்ள அங்கேயே இறந்துருக்கு. தில்லையாடி வள்ளிமை என்று சொல் தமிழச்சி. ஆக எங்கே இருந்தாலும் அந்த நாட்டுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக அங்கே உள்ளவர்களுக்கு நம்ம அந்த நாட்டுடைய வளர்ச்சி, அதே நம்முடைய கலாச்சாரத்தை மாறாமல் இருக்கின்றான் தமிழன். உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பாண்டிச்சேரி, நம்முடைய நம்ம தமிழகத்தை நம்மளான பிரிட்டிஷ்காரன், ஆனால் பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்காரன். அந்த பிரெஞ்சுக்காரன் என்ன பண்ணா, ஒரு வாட்டி அவன் பல நாடுகளில் அவன் ஆண்டு கொண்டிருந்தாலும் அந்த ஆளுகின்ற நாட்டில் இவனுக்கு ஒரு ஆசை என்னன்னாக்கா கரும்பு பயிரணும்னு ஆசை. அந்த கரும்பு பயிரதுக்கு தேவையான தட்பவெப்ப நிலை வேணும், தட்பவெப்ப நிலையும் மண்வளம் வேணும். அப்படியே மண்வளம் இருந்தால் கூட அது பயிரிடுறதுக்கு ஆள் வேணும். இவனுக்கு ஒன்றும் புரியல, இவனுக்கு என்னடா பண்ணுறது சொல்லி என்ன பண்ணுறான், இவன் கண்டுபிடிச்சான் ஒரு இடத்த, ஆப்பிரிக்கா கீழே உள்ள நாட்டை கண்டுபிடிச்சான். அந்த நாட்டை கண்டுபிடிச்சி இந்த நாடு வந்து ஏறக்குறைய நம்முடைய தமிழ்நாட்டுடைய இதுக்கு தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஒத்து வருது, அந்த மண் வளத்துக்கு ஒத்து வருது. ஆக இந்த நாட்டில் நம்ம வைக்கலாம். அப்போ இது பயிரிடுறதுக்கு ஆள் வேணும். யாருனாலும் நம்மளுக்கு பயிரிட தெரியாது, பிரெஞ்சுக்காரனுக்கு பயிரிட தெரியாது. அப்போ யாரை வச்சு பயிரிடலான்னு சொல்லி என்ன பண்ணுறான், இங்கே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் நம்ம தமிழர்களை, தஞ்சாவூரில் இருக்க நம்ம தமிழர்களை, திருவாரூரில் தமிழர்களை குடும்பமாக ஏற்றிட்டு போயிட்டான். கப்பலில் ஏற்றிட்டு போயிட்டு உங்களை கூட்டு வந்து போயிட்டு எங்கள் பதியம் போட்டு கொடுத்து முதல்ல கற்றுக் கொடுத்துட்டு வந்துடுங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே போட்டான். அவங்கள அங்கேயே போட்டு நம்ம ஆளுங்க அங்கே இருந்தால் அந்த இடத்துக்கு பேர் தான் ரீயூனியன். அந்த ரீயூனியனில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் தமிழர் இருக்கிறான் நம்மால். அந்த தமிழை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்த காரணத்தால் பயிரிட்டு வளர்ந்து ஆளாக்கி இன்னைக்கு பல துறையில் பல வல்லுநராக இருக்கும். இருந்தாலும் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்திற்கும் அதே மாதிரி நம்முடைய கல்ச்சர் இன்னும் மாறாமல் இன்னைக்கு ஆடிப்பெருக்கிலிருந்து நம்முடைய பொங்கல் திருநாளிலிருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம தமிழர் நிகழ்ச்சியை இன்று வரை அச்சு பெறலாம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க அங்கே உட்காந்துட்டு. அதே நேரத்தில் நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு முழு காரணமாக இருந்தவன் தான் நம்ம தமிழன். அப்படியாப்பட்ட தமிழர்கள் உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறாங்க. அவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வருகின்ற இந்த 12ஆம் தேதி நடத்துகின்ற இந்த மாநாட்டில் எல்லாரையும் அரவணைச்சு நம்முடைய சம்பத்தன் அவர்கள் வர வச்சிருக்காங்க. ஆகவே பொருளாதாரத்திலும் ஒவ்வொருவரும் தொழிலதிபராக ஆரம்பிக்கும். அதன் மூலம் நம்முடைய இளைய படிச்ச இளைஞர்களுக்கு நீங்கள்லாம் வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் தொழில் முனைவோர்கள் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தொழிலதிபர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை. மேலும் உலக அரங்கில் நீங்க பெரிய லெவலில் வந்து பில்கேட்ஸ் மாதிரி வளரணும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தகுதியை தரத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்த்துற அளவுக்கு வயசு கட்டும் உங்களை அனைவரும் வழங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.